கேபிஒய் பாலாவுக்கு இப்படி ஒரு சோதனையா? என்னை நம்பி மனு கொடுக்கிற மக்களுக்காக நான் உதவி செய்துட்டே இருப்பேன். என் சம்பள பணத்துல தான் எல்லோருக்கும் உதவி செய்றேன். ₹1 கூட யார்கிட்டயும் வாங்குறது கிடையாது. என்னோட வீடியோக்களை பார்த்து மேலும் சிலர் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு தான் வீடியோ போடுறேன். அதனால யார் என்னை பத்தி என்ன சொன்னாலும் நான் தொடர்ந்து மக்களுக்கு உதவி செய்துட்டே தான் இருப்பேன்னு தன்னிலை விளக்கம் கொடுத்திருக்கார் பாலா. ஆனாலும் அவரை விஜய் ஆதவன் மற்றும் ஒரு சில யூடியூபர்கள் தொடர்ந்து கடுமையா விமர்சனம் செய்துட்டு தான் இருக்காங்க. இந்த நிலையில தன் பங்குக்கு கேபிஒய் சரத்தும் கேபிஒய் பாலாவை மறைமுகமா கலாய்ச்சிருக்காரு. அவர் ஒரு இன்டர்வியூல பேசும்போது, அதாவது பாலா கஷ்டப்படுற மக்களுக்கு இறங்கி போய் உதவி பண்றாரு. நீங்களும் பண்ணலாமேன்னு எல்லோரும் என்கிட்ட கேட்பாங்க. அதுக்கு நான் என்ன பதில் சொல்வேனா, கேமரா முன்னாடி உதவி பண்ணாதான் உதவின்னு நினைக்கிறாங்க. நாம பண்ற உதவி மத்தவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. தெரியாம கூட பண்ணலாம்னு பேசியிருக்காரு சரத். இவர் சொல்றத ஒரு வகையில ஏத்துக்கிட்டாலும், என் வீடியோவை பார்த்து என்னை மாதிரி 4 பேர் மத்தவங்களுக்கு உதவி செய்ய முன் வருவாங்க. அதுக்கு நான் ஒரு தூண்டுகோலா இருக்கேன்னு பாலா கொடுத்த விளக்கமும் சரியாதான் படுது. மொத்தத்துல தெரிஞ்சு பண்றீங்களோ தெரியாம பண்றீங்களோ உதவி பண்றது நல்ல விஷயம் தானே. ஃப்ரீயா விடுங்க பாஸ்.